ஹலோ, இது 26th April சண்டே vlog. சண்டேனாலே ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ரெஸ்ட்டு, செகண்ட் ஆஃப் ஒர்க் மோட். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ரெஸ்ட்டுன்றதுனால சிம்பிளாக தம்பிங்களுக்கு சத்து மாவு கஞ்சி பால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஆஷ்கார்ட் ஜூஸ் குடித்தோம். ரெஸ்ட்டுனாலே என்னை சமைக்க விட மாட்டாங்க கௌதம். சிம்பிளாக ஒரு 6 இட்லி தானே கடையில் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். மத்தியானத்துக்கு ஸ்குவிட்டு கிரேவி, அதுக்கப்புறம் கவலை மீன் குழம்பு. அம்மா வீட்டிலேருந்து போட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபுல்லத்தையும் வச்சு சாப்பிட்டு நல்ல ஒரு தூக்கத்தை தூங்கி போட்டுட்டு பசங்களை கூப்பிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இவ்வளோ ஒர்க்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அடுக்கிட்டு எல்லாத்தையும் ஏற கட்டி பெருக்கிட்டு ஸோ வீட்டை க்ளீன் பண்ணுற ஒர்க் தான் எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாகவே ஈவினிங் போச்சு. ஒர்க் மோட்னா சும்மாவா, செகண்ட் ஹாஃபு அப்படி தான் போகும். ஃபுல்லாகவே என்னால் எவ்வளோ இந்த க்ளீன் பண்ண முடியுமோ சரி சண்டேக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அடுக்கிட்டு இருந்தேன். அண்ட் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா தொரன்னு ஸ்வெட் ஆகி இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் அப்பா கொஞ்ச நேரம் ஏசி ஆன் பண்ணிவிட்டு உட்காந்துட்டேன். இது ரெண்ட் ஹவுஸ்ன்றதுனால என்னோடய பீரோ எடுத்துகிட்டு வர முடியல, அது ரொம்ப ஹெவி வெயிட்டு. ஸோ அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் கரசூர்லேயே. ஸோ அதனால் வார்ட்ரோப் யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் அப்படியே செல்ஃப்லேயே என்னோடய ட்ரெஸ் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டேன், தம்பிங்களுதுமே. என்ன பசங்க ஓடி ஆடி விளையாடணுன்றதுக்காக சோஃபாஸும் வாங்கலை. அந்த பிளானில் தான் இருக்குது அந்த இடத்துல சோஃபா போட்டு கவர் பண்ணணுன்ட்டு. ஸோ ஓகே பார்க்கலாம் எப்படின்ட்டு ஃப்யூச்சரில் வாங்கினா இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் இது எல்லாமே ஈவினிங் கடைக்கு போயிட்டு இந்த சம்மருக்கு வந்து ஃபுல்லாகவே இந்த பனியன் கிளாத் காட்டன் மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பசங்களுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். பாத்திரம் வேலை இல்லை, அன்றைக்கி கம்மியாக தான் இருந்துச்சு. பிகாஸ் தோசை ஊற்றி சாப்பிட்டோன்னா மதியம் மீன் குழம்பு இருந்துச்சு இல்லையா, அது நெக்ஸ்ட் டேக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வச்சுட்டேன் கொஞ்சோண்டு. அண்டு ஷாப்பிங் போனப்போ இதெல்லாம் ரீஃபில்லிங்க்கு வாங்கிட்டு வந்தது தான். தனித்தனியாக பிரித்து வச்சுருவேன். ஆனால் என் ஹப்பி இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக்கு தேவையான அந்த ஸ்ப்ரவுட் ரெடி பண்ணுவேன் இல்லையா, ஸோ அதுக்காக சோக் பண்ணிவிட்டு நான் தூங்க போயிட்டேன். எல்லாருக்கும் குட் நைட், ஹாப்பியாக தூங்குங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.